ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். மொதல் நடக்குதுன்னா பிரவுன்மணி ரோகிணியை பார்த்து விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு மீனா கறி வாங்குறதுக்காக என் கடைக்கு வந்துருந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் பண்ணேன். எப்படியோ துண்டை வச்சு முகத்தை மறைச்சுக்கிட்டேன். மீனாவும் சரியா கவனிக்கல. இதே மாதிரி எல்லா டைமும் தப்பிச்சிட்டு இருக்க முடியாதுன்றாரு. அதை கேட்டு ரோகிணிக்கு ஷாக் ஆகுது. அவங்க தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் கூட மனசாட்சியே எல்லாம் பேசுறாங்க. உடனே அவங்க கடையை காலி பண்ணிட்டு வேற ஏரியாவுக்கு போயிருங்கன்றாங்க. இப்ப பிரவுன்மணிக்கே டென்ஷன் ஆகும். என்னம்மா பேசுற நீ? நான் கடையை காலி பண்ணிட்டு அப்ப என் குடும்பம் பட்னியா கிடக்காதா? இங்க பாருமா, நீ கஷ்டத்துல இருக்க, அதனாலதான் பவன் உதவி செஞ்சேன். அதுவே என் பிசினஸ் என் வாழ்க்கையெல்லாம் பாதிச்சுன்னா என்னால சும்மா இருக்க முடியாது. ஒருவேளை நான் மாட்டினா உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அதுக்குள்ள நீயே உன் வீட்டுல பேசி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டுன்னு சொல்லிட்டு போறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரோகிணி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆமாங்க, ஒருவேளை ரோகிணி மீனாட்ட போய், மீனா நீங்க எந்த கடையில கறி வாங்குனீங்க? கறி சுத்தமா நல்லல போல, நேற்று எனக்கு ஃபுட் பாய்சனே ஆயிடுச்சு, திரும்ப அந்த கடையெல்லாம் கறி வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி பொருளையை கிளப்பி விடுவாங்க. ஒருவேளை இப்படி நடந்தா ரோகிணி கண்டிப்பா முத்து இருக்கும்போது இந்த விஷயத்த மீனாட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா முத்து சந்தேகப்படுவார்ல. அதனால மீனா தனியா இருக்கும் போது அந்த விஷயத்த பேசுவாங்க. என்னதான் ரோகிணி பண்ணாலும் முத்து இல்ல மீனாக்கெல்லாம் பிரவுன்மணி திரும்ப மாட்டதான் போறாரு. அது மூலியமா ரோகிணியை பத்தி விஷயங்கள்லாம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி நடக்காட்டினா கூட அண்ணாமலை வந்து கிறிஷோட ஸ்கூல்ல தானே வேலை பார்க்குறாரு. கண்டிப்பா கிறிஷை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஸ்கூல்ல இருக்கும். அண்ணாமலை யதார்த்தமா அதை பார்க்கலாம். ரோகிணி தான் கிறிஷோட அம்மான்ற உண்மை அண்ணாமலைக்கு தெரிய வரும். அது மூலியமா கூட ரோகிணி மாட்டலாம். இந்த மாதிரிலாம் கதை காலத்தை கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போனா சீரியல் பார்க்க நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.